தாழ்பாய் குத்தி. அடர்ந்த பசுமையான ஒரு காட்டில் ஒரு சுறுசுறுப்பான எறும்பும் ஒரு சோம்பேறி ஈயும் வாழ்ந்து வந்தன. எறும்பு தினமும் காலை முதலே உணவை சேகரித்து தன் குடிலில் பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொண்டே இருந்தது. அதை பார்த்த ஈ சிரித்துக்கொண்டே சொன்னது, "நீ எப்போதும் வேலைதான் செய்கிறாய், ஓய்வெடுக்கவே மாட்டாயா? உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறாய்." ஆனால் எறும்பு எதுவும் சொல்லாமல் ஒரு புன்னகையுடன் தன் வேலையை தொடர்ந்தது. ஈ தினமும் அந்த நாளுக்கு தேவையான உணவு மட்டும் சேகரித்து நாளைக்கு நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சோம்பேறித்தனமாக இருந்தது. ஒரு நாள் திடீரென்று பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. காட்டில் எங்கும் உணவு கிடைக்கவில்லை. ஈ பசியால் தவித்தது. ஆனால் எறும்பு மட்டும் தன் குடிலில் பாதுகாப்பாக இருந்து மழையை ரசித்துக் கொண்டே இருந்தது. பசியால் பலவீனமான ஈ எறும்பிடம் வந்து வேண்டியது, "தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உணவு கொடு. நீ உதவாவிட்டால் நான் பசியால் இறந்து விடுவேன்." அப்போது எறும்பு அமைதியாக சொன்னது, "நான் ஏன் எப்போதும் உழைக்கிறேன் என்று இப்போது உனக்கு புரிந்திருக்கும்." ஈக்கு தன் தவறு புரிந்தது. எறும்பு கருணையுடன் தன் சேமித்த உணவை ஈக்கு உடுத்தது. ஈ உணவை உண்டு நிம்மதியடைந்தது. அன்றைய நாள் முடிவில் எறும்பு தன் குடிலுக்குள் சென்று உலர்ந்த ஒரு இலை மீது படுத்து அமைதியாக தூங்கிவிட்டது.